இன்றைய பொதுக்குழு ஸ்பீச்ல எந்த கோமாளி கூட்டத்தாரும் நம்மை வெல்ல முடியவில்லை, இனியும் வெல்ல முடியாது அப்படின்ற வார்த்தையை முதல்வர் பயன்படுத்தி இருக்கிறார். கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லைன்ற மாதிரி அவர் இந்த வார்த்தையும் சொல்றாரு. தங்களுடைய செயல்பாடுகள் மீதான நம்பிக்கையாக அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். திரு செந்தில்ட்ட அந்த வார்த்தைக்கான பயன்படுத்தின தன்மைக்கான விளக்கம் கேட்கிறேன். ஆனா ரொம்ப ஒரு பலமே இல்லாத, ஒற்றுமையே இல்லாத ஒரு எதிர்கட்சிகளில் வச்சு இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரா? அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாரா? ஆளுங்கட்சியா இருக்கும்போது நம்பிக்கை இருக்கத்தாசா செய்யும். ஆனால் எதிர்கட்சியா இருக்கிற போது 30,000 போராட்டங்கள் நடத்தியது ஏன் அப்படின்ற கேள்வி வரும். இல்ல 200, 234 அப்படின்ற நம்பர்ஸ் அப்போ நோக்கி போறாங்களே. அப்ப தமிழ்நாட்டில் 63 கட்சியில் 62 கட்சி நீங்க போட்டியிடாதீங்கன்னு சொல்ல வராரா? கோமாளிகள் என்று சொல்லுவது, ஜனநாயகத்தில் கோமாளிகள் என்று சொல்லுவது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் சொல்லக்கூடிய சொற்கள். அது அப்படின்னா நீங்க எதிர்கட்சியாவே இல்லையே. அன்னைக்கு அதிமுகவோ பிற கட்சிகளோ அப்படி பயன்படுத்தினாங்களா? இந்திய நாட்டினுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் 9 முறை ரோட் ஷோ வந்தார். அந்த சாலை காட்சி எதை காட்டுச்சு? பிரதமரே ரோட் ஷோ வந்தார் டி நகர்ல. என்ன ஆச்சு? பயன் கொடுக்கல. பயன் கொடுக்கல, கொடுக்காது. அதே மாதிரி தான் அது பயத்தின் வெளிப்பாடுன்னு நான் பார்க்கிறேன். இது ரோட் ஷோவா? ஆமா. நீங்க பொதுக்குழு நடத்துறீங்க, சாலை காட்சி ஏன்? அது பயத்தின் வெளிப்பாடு. திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் மூலமா வீட்டுக்கு ஒருத்தர் அப்படின்னு 2.5 கோடி பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். இதை கொண்டு போய் சொல்லுங்க, வீட்டுக்கு வீடு சொல்லுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, அதுவே போதுமானது அப்படின்னு அவர் சொல்றார். எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரத்தை முறியடிக்க இதை ஆயுதமா பயன்படுத்துங்கன்றார் அவர். ரைட். இங்க சொல்லும்போது கண்ணு கட்டியவரை எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க. அப்படிலாம் சொன்னாங்க, அப்படிலாம் நம்ம பார்க்கல அப்படின்னு நான் பேசல. சொன்னாங்க, நான் அப்படி பார்க்கலன்னு அவர் சொல்றாரு. அந்த மமதையெல்லாம் எனக்கு இல்லை. ஆக்சுவலி அதுதான் அர்த்தம். நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கிறணும். நமக்கு கண்ணு கட்டி அப்ப 234 வெற்றி பெறுவேன் என்பதனுடைய பொருள் பின்னணி என்ன சொல்லுங்க. இந்த நம்பிக்கை 2.5 கோடி பேர் அதைத்தான் சொல்ல வரேன். நீங்க கண்ணுக்கு எட்டியவரை எதிரிகள் இருக்கிறார்களோ இல்லையோ, கண்ணுக்கு எட்டியவரை கண்ணுக்கு புலப்படுகிற வரை வளர்ச்சியே இல்லைங்க. 9.25 லட்சம் கோடி அதுதான் கண்ணுக்கு, என் கண்ணுக்கு தெரியுது. கடன் நீங்க ஆமா கடன். ஆக அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலம் வாங்கிய கடன் எவ்வளவு, நீங்க வாங்கிய கடன் எவ்வளவு? இதுக்குள்ள போனோம்னா செந்தில்வேல் சார் உள்ளுக்கு ஏங்க இதெல்லாம் விடுங்க, இன்னைக்கு தலைப்பு என்னங்கன்னு சொல்ல வருவார். ஆனால் நான் கேட்பது, நீங்கள் பெண்கள் வாக்கு இங்க உண்டுன்றீங்களே. ஆமா உண்டு. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் எல்லாமே இருந்தது. நீங்க பாஜகவை எதிர்த்தீங்க. ஆனால் இப்ப நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். மாநில மக்களினுடைய அந்த மனசு இருக்கு இல்லையா? இந்தியா கூட்டணிக்கு அவங்க பிரதமர் வேட்பாளர்னு யாரும் சொல்லலையா? சொல்லல. ஆனா ஒரு உருவகப்படுத்தி வச்சிருந்தீங்கல்ல, கூட்டா சேர்ந்தீங்கல்ல. ஆனா இங்க பெண்கள் நீங்க 1000 ரூபாய் கொடுத்தது பலனளிக்கும் என்று திமுக அரசு நம்புகிறது. அது கண்டிப்பாக பலன் அளிக்காது என்பதுதான் ஒரு திமுக கொண்டு வந்த திட்டங்கள் அவங்களுக்கு பலனளிக்காதுன்னு ஒரு எதிர்கட்சியாக நீங்க சொல்ற விமர்சனத்தை புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த இடத்துக்கு எங்க நகர்றாரு பொதுக்குழு ஸ்பீச்லனா பாஜக எதிர்ப்பு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 27 தீர்மானங்கள் போட்டிருக்கிறாங்க, இன்னைக்கு பொதுக்குழுல நிறைவேற்றிருக்கிறாங்க. 17 தீர்மானங்கள் பாஜகவுக்கு எதிராக நிறைவேற்றிருக்கிறாங்க. உச்சகட்டமா பாஜக இங்க கூட்டணி ஆட்சியா வந்துட்டாங்கன்னா சாதி கலவரம் வரும், மத கலவரம் வரும், மாணவர்கள்லாம் படிக்க முடியாது, படிக்க விட மாட்டாங்க, அமைதியின்மை இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். நீங்க பாஜகவுடன் கூட்டணியில இருக்கீங்க, திட்டங்கள் பலன் கொடுக்குது, நிறைவேற்றாத வாக்குறுதிகள்ங்கிற விமர்சனங்கள் இருந்தா பாஜக கூட்டணிங்கிற இன்னொரு ஆயுதத்தையும் அவர் கையில் எடுக்கிறாரு. சாதி கலவரம், மத கலவரங்கிறது மக்கள்கிட்ட ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும்ல. பாஜகவோட கூட்டணி இருக்கிற அதிமுகவுக்கும் சேர்ந்தே தானே அது பலவீனத்தை ஏற்படும். இது பூச்சாண்டி காட்டிக்கிட்டு ஜெயிச்சுட்டே இருந்ததுனால இதெல்லாம் இந்த தடவை எடுபடாது. அது மாணவர்களை படிக்க விட மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்கல்ல. ஏன் வேங்கவேல சிபிஐக்கு ஏன் மாற்ற மாட்டேங்கிறீங்க? நாங்குநேரில் நடந்ததை ஏன் உங்களால தடுத்து நிறுத்த முடியல? மாணவர்கள் அருவாலோட அவங்க சென்றாங்களே பள்ளிக்கூடத்தில், பிரச்சனை வந்துச்சு உங்கள் ஆட்சியில் தானே. வடகாடு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுட்டீங்களா?
ஆகவே இப்படி எண்ணிலடங்காத பிரச்சனையை நீங்கள் ஆளுகிற திராவிட மாடல் அரசாங்கத்துல இருக்கா இல்லையா? இது வந்து நிதி தர மாட்டேன்றாங்க, உடனே அங்க போயிருவீங்க, இந்தி திணிக்கிறாங்க, ஆமா, தமிழ்நாட்டுடைய மொழி உணர்வோடு விளையாடுறாங்க, ரயில்வே திட்டங்கள்ல தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க, சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பறிக்கிற நோக்கில் அவங்க வந்து வக்ஃப் சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அது மாதிரி ஒன்றிய விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துறாங்க, மீனவர்கள் நலன் காக்க வந்து கச்சத்தீவை வந்து அவங்க மீட்கணும், இந்த மாதிரி நிறைய அவங்க வந்து ஆளுநருடைய அதிகார வரம்புலாம் சொல்றாங்க. 17 படிக்க நேரம் இல்லாததுனால பாஜகவுடன் அதிமுக கூட்டணிங்கிறதையே அவங்க வந்து முன்னிலைப்படுத்தி அவங்க வந்து வாக்குகளை வாங்குறதுக்கு திமுக திட்டமிடுவதாக தான் முதல்வர் பேச்சிலிருந்து தீர்மானம் நிறைவேற்றத்திலிருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அது பலவீனம் இல்ல உங்களுக்கு. ஒரு கட்சி தீர்மானம் நிறைவேற்றலாம், ஆனா விவிலியத்துல பைபிள்ல சொன்ன வார்த்தைகளை தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் கண்ணீரோடு விதைத்தீர்கள் என்றால் கம்பீரமாக அறுவடை செய்வீங்க, அப்படிதான் நான் பார்க்கிறேன். நீங்க இந்த 4.5 ஆண்டு காலம் நீங்கள் மக்களுக்கு எல்லா வரியும் ஏத்திட்டீங்க, எல்லா பிரச்சனையும் இருக்குது, வெளியில சொல்ல முடியாத ஒரு துயரங்கள் இருக்குது, அதை மறைப்பதற்கு இது போற அதிருப்தி இருக்கு. பிரியன் சார் சொன்னாரு, அந்த அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தியை ஒட்டு மொத்தமா கூட்டணியா சேர்ந்து அறுவடை பண்ற மாதிரி பலமா இல்லையே எதிர்கட்சிகள்ங்கிறதையும் அந்த போலி பிம்பத்தை உடைத்து எறிவதுதான் பொதுச் செயலாளருடைய வேலையா இருக்குது. ஏன் மதுரைக்கு போயிருக்கிறாரு? ஏன் இந்த பொதுக்குழு தூத்துக்குடியில கூட்டியிருக்கலாம்ல? ஏன் மதுரைக்கு போயிருக்காங்கன்னா 2021 10 சட்டமன்ற தொகுதியில 5 பேர் அதிமுக, 5 பேர் திமுக. ஆக அங்கிருந்து நாம கன்னியாகுமரி வரைக்கும் அந்த மண்டலத்துல 58ல 40 அவங்களுக்கு தானே. இருந்தாலும் அங்க உள்ள பிரச்சனை வந்து என்னன்னா, சகோதரி கனிமொழி அவங்களுக்கும் உதயநிதி அவங்களுக்கும் எந்த இது இல்ல, எல்லாம் ஒன்னாத்தான் இருக்கிறோம். ஆகையினால அதெல்லாம் வந்து நீங்க சரி கட்டி போகணும். எதிர்கால தலைவர், வருங்காலத்தினுடைய திமுகவினுடைய தலைவருக்கு நீங்க ஒத்து போகணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பதும் அவர்களுக்கு வயிற்றுல புளிய கரைக்கிறது அப்படின்றத நான் பார்க்கிறேன். அதுதான் இந்த இளைஞரணி. மாற்றுத்திறனாளியை பத்தி இன்னைக்கு தீர்மானம் போறது பெரிய விஷயம் இல்ல. ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள் பள்ளி கல்வி இயக்குநரகத்துல போராடினாங்களே, நுங்கம்பாக்கத்துல காவல்துறை அதிகாரி வச்சு அடிச்சு நொறுக்கி உள்ள போய் வச்சீங்களே, இதெல்லாம் அன்னைக்கெல்லாம் மாற்றுத்திறனால அதிமுகவுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்ல. நீங்க கட்சி விடுங்க. ஆளுகிற கட்சி நல்லது செஞ்சுச்சா கெட்டது செஞ்சுச்சா? திமுக கூட்டணிக்கு அவங்க பலவீனத்தை ஏற்படுத்துவாங்கல்ல, வாக்கு சதவீதத்தை பிரிப்பாங்கன்னு தானே சாரும் சொன்னாரு. 2 அரசியல் கட்சியும் பரஸ்பரமா பேசிக்கிறவாங்க சார். அதிமுகவுக்கு அந்த விஜய்னால ஒன்னும் பாதிப்பு இல்லையான்னு வந்துருவாங்கன்னு நம்புறீங்களா? அது திமுக பயப்படுது, எங்க போறாங்க, வந்துருவாங்கன்னு. அதுக்கு தான் புதிய இளைஞர்களை கொண்டு வந்து இங்க சேர்க்கிறார்கள்.